தேவன் என்னை பிள்ளை பெறாதவனாக இருக்க விரும்பினால் அப்படியே ஆகட்டும். நான் வேலையற்றவனாக இருக்க விரும்பினால் அப்படியே ஆகட்டும். நான் கடனாளியாக இருக்க விரும்பினால் அப்படியே ஆகட்டும். வறுமையில் இருக்க விரும்பினால் அப்படியே ஆகட்டும். நோயால் அவஸ்தைப்படும்படி விரும்பினால் அப்படியே ஆகட்டும். இதுதான் இயேசு காண்பித்த பரலோகம் போகும் வழி. சோதனையிலிருந்து தப்ப அவர் சென்ற வழி. தேவ விருப்பம் எதுவோ அதையே நம் சகல எதிர்பார்ப்பு ஆசைகளுக்கு மேலாக விரும்பி ஏற்றுக்கொள்கிறோம். இந்த விதமாகத்தான் நாம் தேவனை நேசிக்க முடியும். இந்த விதமாக ஒருவன் தன் ஜீவனை இயேசுக்காக தர முடியும். ஆனால் இது சுலபம் அல்ல. அவர் பார்வையில் இது மிக விலையேறப்பெற்றது. தேவன் நம்மை பிள்ளையற்றவனாக, வறுமையுள்ளவனாக, வேலையற்றவனாக, கடனாளியாக வைத்தது அதனால் நம்மை பூர்ணப்படுத்த. மற்றவர்கள் நம் கண்களுக்கு முன் அழகாக வாழ்கிறார்கள். நம்மால் முடியவில்லையே என ஏங்குகிறோம். ஆனால் அவர்களை தேவன் பரிபூரணத்தில் நடத்தவில்லையே. என்னை நடத்துகிறார். நான் ஏன் மற்றவர்களின் சுக வாழ்க்கையை பார்த்து புலம்ப வேண்டும்? எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நான் சுமக்கட்டும். எனக்கு தெரிய வேண்டியது எவ்வளவுதான். இதனால் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஒப்பிட்டால் விடை கிடைக்காது. அவர்களைப் போல நன்றாக நான் வாழவில்லை, அதனால் நாம் குற்றவாளிகள் அல்ல. அல்லது அவர்கள் ஒருவேளை வேறு விதத்தில் நெருக்கப்படலாம். அந்தபடி நான் நெருக்கப்படாது இருக்கலாம். தேவன் நமக்கு தரும் சிலுவை எதுவோ அதை ஏற்று சகித்தால் நமக்கு இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது போல மகிமை கொடுக்கப்படும். ஒப்பிட்டு பார்ப்பது நம் நம்பிக்கையை உறிஞ்சிவிடும். தேவன் நமக்கு தருகிற வெளிச்சத்தை அழித்துவிடும். அதனால் தேவன் நம்மேல் இரக்கமாக இருப்பதால் நம்மை பூர்ணப்படுத்தவே சிலுவையை தந்திருக்கிறார். நம்மை குறித்த தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்ளாததால் நாம் கவலையில் மூழ்கி விடுகிறோம். அவரோ கவலைகள் எல்லாம் மறக்கடிக்க வேறு சில ஆறுதல்களில் நடத்துகிறார். நமது திட்டங்களை எல்லாம் அவர் தவிடு பொடியாக்கி விடுகிறார். நமக்கு கவலைகள் பெருகினாலும் தேவ சித்தம் எதுவோ அதற்கு கீழ்ப்படுத்தும் போது தேவ ஆலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்படுகிறது. அப்போதுதான் நாம் கிறிஸ்துவின் பூரணத்தால் நிரப்பப்படுகிறோம். நம் எதிர்பார்ப்புகளும் கவலை இச்சைகளும் சிலுவையில் பயனற்றதாக தொங்குகிறதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவனின் அடையாளம் இதுதான். கலாத்தியர் 5:24. நாம் மட்டுமல்ல, உலகமே நம்மிலிருந்து வெளிச்சமடைகிறது.